வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சமையலில் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை வச்சுக்கிறோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறோங்க. தேங்காயை நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரஃப்பாக கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். பூண்டு 5 பல் சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கிறோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அரை கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. மொத்தத்துக்கு ஒரு வெங்காயம் வெட்டி அரைக்கிறதுக்கு பாதி, தாளிக்கிறதுக்கு பாதி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் மசாலா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலாவிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா மசாலா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் நல்லா மசாலாவில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. மசாலாவில் ஏகமாக படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதை வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டுக்கிறோங்க. ஏன்னா மசாலா போட்டிருக்கிறதுனால அந்த மசாலாலாம் நல்லா சாரணும் சிக்கனில். அப்பப்போ மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து விட்டுக்கிறோங்க. திறந்து கிண்டி விட்டுக்கிறோங்க. சரிங்களா? இதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெயில் வதங்குது, சிக்கன் வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோங்க, ஏன்னா சிக்கன் வேகையில் தண்ணி வரும். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் எல்லாமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையும் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வேக வைக்க தொட்டிக்கும் அப்பப்போ மூடி வச்சு திறந்து கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தக்காளி நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதை இப்போ நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டுட்டு இதையும் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதை தக்காளியும் இப்போ நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. அரை லெமனு இந்த டயத்தில் புழிஞ்சு விட்டுக்கிறோங்க. அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் அரை லெமனு புழிஞ்சு விடுங்க. சரிங்களா? அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்குங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ மிகவும் சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.